Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜியாகிரஃபியில் 3rd சாப்டர் இந்தியா அக்ரிகல்ச்சர் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 9 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 4 டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸ் இந்த ரெண்டும் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிவ் ரீசன்ஸில் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பேக் போன் வந்துட்டு அக்ரிகல்ச்சரா, அதை எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம், அதுக்கு ரீசன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. ஸோ ஏன் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு வந்துட்டு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நெசசரி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு ரீசன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கிவ் ரீசன்ஸில் இருக்கக்கூடிய 2 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராபி அண்ட் காரிஃப் கிராப் சீசன்ஸ், 2 சீசன்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எழுதுன்னு இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேனல் அண்ட் பெரினியல் கேனல். ஸோ இன்அண்டேஷனல் கேனலுக்கும் பெரினியல் கேனலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எழுதணும், இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெரெயின் ஃபிஷ்ஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங். ஸோ மெரெயின் ஃபிஷ்ஷிங்க்கும் இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எழுதணும், இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் அண்ட் பிளாக் சாயில். ஸோ அலுவியல் சாயிலுக்கும் பிளாக் சாயிலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எழுதணும், இது ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எது பார்க்கலான்னா கிவ் ரீசன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரை சொல்கிறோம், அது எதனால் சொல்கிறோம், ரீசன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் are dependent on agriculture, its allied activities and agro-based industries. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்துட்டு இந்தியாவோட பேக் போன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பாப்புலேஷன், அதாவது மெஜாரிட்டியான பீப்புள் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரையும் அது சம்மந்தப்பட்ட அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் தான் வந்துட்டு அதிகமாக சார்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை தான் வந்துட்டு அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. According to 2011 agricultural census of India, an estimated 61.5% of the people are dependent on agriculture. So 2011 agricultural census படி என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 61.5% பீப்புள் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரை தான் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இன் இந்தியா ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். According to 2011 agricultural census of India, an estimated 61.5% of the people are dependent on agriculture. So இதனால தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. ஏன் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை வந்துட்டு ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், இந்தியா எக்ஸ்பீரியன்ஸஸ் எ ட்ராபிக்கல் மான்சூன் ஆஃப் கிளைமேட். நம்ம இந்தியாவில் என்ன கிளைமேட் இருக்குது, ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் இருக்குது. இட் கிவ்ஸ் எ சீசனல் ரெயின்ஃபால், இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் இட் இஸ் ஹைலி எராட்டிக். ஸோ வந்துட்டு நமக்கு ஆல்வேஸ் எப்போ மழை பெஞ்சிட்டே இருக்காது, சில சீசன்ஸுக்கு மட்டும்தான் இருக்காது சொல்கிறாங்க. இந்தியா இஸ் எ சீசனல் ரெயின்ஃபால் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு சீசன்ஸ் அந்தந்த சீசன்ஸில் தான் வந்துட்டு ரெயின்ஃபால் இருக்கும். அதே மாதிரி அது மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்காது. Most of the time the rainfall is scanty, hence it is necessary to save available rainwater. ஸோ நிறைய நேரங்களில் வந்து அந்த ரெயின் வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படிங்கிறது ஒரு கரெக்டாக மழை பெய்யாது. ஸோ அதனால ரொம்பவே முக்கியம், அந்த வரக்கூடிய ரெயின் வாட்டரை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். We must allow the water to penetrate into deep water table and tap this water when it is necessary. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெயின் வாட்டரை வந்துட்டு நல்ல டீப்பாக ஒரு பிட்டு மாதிரி தோண்டிட்டு அந்த வாட்டர் டேபிளில் அதை வந்துட்டு பெனட்ரேட் பண்ண வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் சர்ஃபேஸ் ரன் ஆஃப்
we must harvest the rainwater for future domestic related and other activities. ஸோ வந்துட்டு சர்ஃபேஸில் அதாவது மேலே இப்போ வெள்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வாட்டர் ரன் ஆஃப் தடுக்கணும் அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணணும். எதுக்காக? நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக, டொமஸ்டிக் பர்பஸுக்காக, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸுக்காக நம்ம அதை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைவ் ரீசன்ஸுக்கு தான் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் ட்ராபிக்கல் மான்சூன் ஆஃப் climate and it gives seasonal rainfall. It is not uniform. It is necessary to save available rainwater because the rainfall is scanty most of the time. We must allow the water to penetrate into the water table and tap this water when it is necessary. In order to prevent the surface runoff, we must harvest the rainwater for future use, domestic purposes and other related activities. So இதனால இந்த 5 reasons தான் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு 2 கிவ் ரீசன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன். ஸோ 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த 4 கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ராபி அண்ட் காரிஃப் கிராப் சீசன். ஸோ இந்தியாவில் 3 கிராப் சீசன்ஸ் இருக்குது. அந்த கிராப் சீசனில் 2 தான் வந்துட்டு ராபி அண்ட் காரிஃப் கிராப். ஸோ இந்த 2த்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ராபி கிராப் sown in அக்டோபர் அண்ட் நவம்பர். ஸோ ராபி சீசன்ஸில் க்ராப்போட சீடு எப்போ சோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர் மந்த் வந்துட்டு சோ பண்ணுவாங்க. காரிஃபில் பார்த்தீங்கன்னா sown in the ஜூன் டு ஜூலை with onset of southwest monsoon. ஸோ சவுத் மான்சூன் தொடங்கும் போது பிகினிங் டைமில் வந்துட்டு ஆன்செட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் டு ஜூலையில் வந்துட்டு இந்த காரிஃப் சீசனில் வந்துட்டு க்ராப்போட சீட்ஸை வந்துட்டு சோ பண்ணுவாங்க. ஹார்வெஸ்டட் இன் ஏப்ரல் மே. ஸோ அக்டோபர் நவம்பரில் சோ பண்ணி ஏப்ரல் மேல வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டட் இன் செப்டம்பர் டு அக்டோபர். ஸோ ஜூன் ஜூலையில் சோ பண்ணிவிட்டு செப்டம்பர் அக்டோபரில் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே இப்போ ராபி சீசனில் பார்த்தீங்கன்னா வெதர் இஸ் வார்ம், கொஞ்சம் வார்ம் வெதராக இருக்கும். ஆனால் காரிஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். மேஜர் கிராப்ஸ் ஆர் வீட், ஓட், grams, grain, pea, barley, potato, tomato, onion and oil seeds. ஸோ வந்துட்டு ராபி சீசனில் மேஜர் க்ராப் என்னென்ன க்ராப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்ஸ், ஓட்ஸு, கிராம்ஸு, பீஸு, கிரெயினு, பொட்டேட்டோ, டொமேட்டோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மேஜர் க்ராப்ஸ் வந்து இந்த ராபி சீசனில் போடக்கூடிய மேஜர் க்ராப்ஸ். காரிஃப் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ், ஜோவர், பாஜ்ரா, மெய்ஸ், காட்டன், கிரவுண்ட்நட், ஜூட், சுகர் கேன், டர்மரிக் அண்ட் பல்சஸ். ஸோ இந்த காரிஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸு, ஜோவர், பாஜ்ரா இது எல்லாமே வந்துட்டு சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ராபி சீசன் அண்ட் காரிஃப் சீசன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ராபி கார்ஃப் sown in அக்டோபர் டு நவம்பர், இது sown in ஜூன் டு ஜூலை, harvested in April, May, harvested in September, October. Here the weather is warm, there the weather is hot. Major crops are wheat, oat, grams, pea, potato, tomato, onion, oil seeds. Here the major crops are rice, jowar, bajra, maize, cotton, groundnut, jute, sugarcane, turmeric and pulses. So இதான் வந்துட்டு differences between rabi season and kharif season. Next question பார்த்தீங்கன்னா இன்அண்டென்ஷனல் கெனல் அண்ட் பெரினியல் கெனல் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ inundation canal, perennial canal. In this, water is taken out directly from the rivers without making any kind of barrage or dam. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்துட்டு டைரெக்டாக ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க. எந்த விதமான யூஸ், அதாவது டேமோட யூஸ் இல்லாமல் இல்லாட்டி எந்த விதோட யூஸும் இல்லாமல் அந்த ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு டைரெக்டாக எடுத்துப்பாங்க. அதுதான் என்ன கெனல் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரினியல் கெனல் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் பெரினியல் ரிவர்ஸ் பை கன்ஸ்ட்ரக்டிங் பேரேஜ் டு ரெகுலேட் த வாட்டர் ஃப்ளோ. ஸோ இந்த பெரினியல் கெனலுங்கிறது வந்து எதுலேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா பெரினியல் ரிவர்ஸ், அதாவது த்ரூ அவுட் த இயர் வாட்டர் இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லேருந்து இதை வந்துட்டு
டெவலப் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு இடையில வந்துட்டு டேம்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக அதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ inundational canal அப்படின்னு போகும்போது water is directly taken out from the river without making any kind of barrage. ஆனால் பெரினியல் கேனலில் பார்த்தீங்கன்னா these are developed from the perennial rivers by constructing the barrage to regulate the flow of water. Such canals are useful for diversion of flood water from the rivers and remain operational during rainy season. ஸோ இந்த inundation கேனல் எதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃப்ளட்டு வருது வெள்ளம் வருது அப்படின்னா அதை வந்துட்டு டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த ரிவர் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரெய்னி சீசனில் வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ரேஷனாக அதாவது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பெரினியல் கேனல் பார்த்தீங்கன்னா இன்னர் கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கெனல்ஸ் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறையா கெனல்ஸ் வந்துட்டு இந்த டேம்ஸ் கட்டி இந்த கேட்டகரியில் தான் வந்துட்டு ரன் ஆகுது. These canals are useful for irrigation. ஸோ இரிகேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் inundational canal அண்ட் பெரினியல் கேனல்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு inundational கேனலில் வாட்டரை வந்துட்டு டேரெக்டாக ரிவர்லேருந்து எடுத்துக்குவோம். எந்த வித யூஸும் அதாவது வந்துட்டு எந்த வித பேரேஜோட யூஸும் இல்லாமல். ஆனால் பெரினியல் கேனல்னு பார்க்கும்போது இது வந்துட்டு பெரினியல் ரிவர்ஸ்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ இடையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க டேம்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கேனல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே டைவர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரினியல் கேனல் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த கேட்டகரியில் தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் inundational canal அண்ட் பெரினியல் கேனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். ஸோ மெரைன் ஃபிஷிங்க்கும் இன்லேண்ட் ஃபிஷிங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். பாருங்கள், மெரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங். It includes coastal, offshore and deep sea fisheries mainly on the continental shelf up to a depth of 200 meter. ஸோ மெரைன் ஃபிஷிங் அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும். அதாவது வந்துட்டு அதோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னா அந்த ஓஷன் சீஸோட டெப்த்து 200 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சீஸு ஓஷன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் இதில் வந்து பிடிக்கக்கூடிய ஃபிஷிங் தான் வந்துட்டு மெரைன் ஃபிஷிங்னு சொல்லுவோம். இன்லேண்ட் ஃபிஷிங்னா வந்துட்டு லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிவர்ஸில் டேம்ஸில் கெனல்ஸில் அதான் சொல்கிறாங்க. ரிவர்ஸ், கெனல்ஸ், லேக்ஸ், ரிசர்வேயர்ஸ், பாண்ட்ஸ், டேக்ஸ் எக்ஸெட்ரா ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிவர்ஸு, கெனல்ஸு, டேம்ஸு இந்த மாதிரி இடத்துல பிடிக்கக்கூடிய ஃபிஷிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷிங். Among the coastal states, Kerala leads in the marine fish production in India. So, marine fish productionல லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்டேட் தான். இங்கே இன்லேண்ட் ஃபிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் லீட்ஸ் இன் இன்லேண்ட் ஃபிஷிங் இன் இந்தியா. இந்தியாவில் இன்லேண்ட் ஃபிஷிங்கில் லீடிங் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெரைன் ஃபிஷிங் அப்படிங்கிறது வந்துட்டு சீஸில் பிக் சீஸில் ஓஷன்ஸில் அதோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் டெப்த் இருக்கும். அங்கே பிடிக்கக்கூடிய ஃபிஷிங் தான் வந்துட்டு மெரைன் ஃபிஷிங். இன்லேண்ட் ஃபிஷிங் வந்துட்டு இந்த ரிவர்ஸ், லேக்ஸ், கெனல்ஸ், டேம் அங்கே பிடிக்கக்கூடியது வந்துட்டு இன்லேண்ட் ஃபிஷிங். ஸோ மெரைன் ஃபிஷிங்கில் லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்துட்டு இந்தியாவில் லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி இன்லேண்ட் ஃபிஷிங்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து கொஸ்டின், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அலுவியல் சாயில் அண்ட் பிளாக் சாயில். ஸோ அலுவியல் சாயிலுக்கும் பிளாக் சாயிலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எழுதணும். இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், alluvial soil is formed by the sediments deposited by streams and rivers. ஸோ alluvial soil வந்துட்டு எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் டெபாசிட் ஆகக்கூடிய செடிமெண்ட்ஸ்னால ஃபார்ம் ஆனது தான் வந்துட்டு alluvial soil.
Black soil பார்த்தீங்கன்னா it is derived from the basalts of Deccan Trap. ஸோ டெக்கான் ட்ராப்ல இருக்கக்கூடிய பாசால்ஸ்னோட டிரைவ் அதிலிருந்து வந்தது தான் வந்துட்டு இந்த black soil. Alluvial soil பார்த்தீங்கன்னா it is rich in potash, phosphoric acid and lime. ஸோ alluvial soil வந்துட்டு potash, phosphoric acid and limeல வந்துட்டு ரிச்சாக இருந்தது. black soil பார்த்தீங்கன்னா it is rich in potash, lime, aluminum, calcium and magnesium. ஸோ black soil பார்த்தீங்கன்னா potash, lime, aluminum, calcium, magnesium content அதிகமாக இருக்கும். alluvial soil பார்த்தீங்கன்னா the soil is poor in nitrogen. ஸோ alluvial soilல nitrogen content இருக்காது. black soilல பார்த்தீங்கன்னா the soil is poor in nitrogen, phosphoric acid and humus. ஸோ black soilல nitrogen content இருக்காது, phosphoric acid இருக்காது, humus content இருக்காது. alluvial soil பார்த்தீங்கன்னா the soil is suitable for rice, wheat, sugarcane and oil seeds. ஸோ இந்த சாயில் வந்துட்டு எந்த கல்டிவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸோட கல்டிவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். black soil பார்த்தீங்கன்னா is suitable for cotton, millets and tobacco. ஸோ cotton, millets and tobacco கல்டிவேஷனுக்கு வந்துட்டு black soil வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் alluvial soil அண்ட் black soil. ஸோ alluvial soilக்கும் black soilக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எங்கிருந்து கிடைக்குதுன்னு எழுதுறோம், நெக்ஸ்ட் அதில் என்ன ரிச் கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட் அது எது புவரில் இருக்குது, அது வந்துட்டு அந்த சாயில் வந்துட்டு எந்த க்ராப்புக்கு சூட்டபிளாக இருக்குன்னு எழுதுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஃபோர்த் டிஸ்டிங்விஷ்டு ஆன்சர். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு ஜாகிரஃபி 3rd சாப்டர் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.